வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர் பைக் தமிழ். உங்கள் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூனிகான் BS6 வண்டியோட ஸ்பீடோமீட்டர் டயல் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படி சொல்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோ போட்டிருக்கோம்னாக்கா, நம்ம ஸ்பீடோமீட்டர் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நம்ம இதுக்காக அசம்பிளி தான் மோஸ்ட்லி எல்லோரும் மாற்ற சொல்லுவாங்க. அசம்பிளியில் ஸ்பீடோமீட்டர் போயிருந்தால் ஸ்பீடோமீட்டரில் எந்த பார்ட் போயிருக்குதோ அந்த பார்ட் மட்டும் நம்மளால் மாற்ற முடியும். இதில் டயல் பாருங்கள், இந்த ஸ்பீடோமீட்டர் டயல் மட்டும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அதை சேஞ்ச் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்பீடோமீட்டர் கழட்டுறதுக்கு 6 ஸ்க்ரூ வரும். நம்ம 6 ஸ்க்ரூவும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம தேவையில்லாமல் அசம்பிளியே அப்படியே நம்ம மாற்ற தேவையில்ல. நமக்கு எது போயிருக்குதோ அந்த பார்ட்டை மட்டும் நம்மளால் தனியாகவே மாற்றிக்க முடியும். இப்போ அசம்பிளியாக மாற்றணும்னா நமக்கு 3000 பக்கம் வரும். இதே நம்ம டயல் மட்டும் மாற்றணும்னா வெறும் 500 முடிஞ்சிடும். நம்ம அந்த தேவையில்லாத செலவு தவிர்க்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். நிறைய பேர் அசம்பிளியே அப்படியே எது மீட்ரு போயிடுச்சுன்னா உடனே அசம்பிளி செட்டு அப்படியே வாங்கி போட்டுருவாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி போடாமல் நம்ம டயல் எந்த பார்ட் போயிருக்குதோ அந்த பார்ட் மட்டும் வாங்கி போட்டோம்னா நமக்கு செலவு மிச்சம் ஆகும். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எப்படி கழட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்பீடோமீட்டருக்கு 2 ஸ்க்ரூ வரும். அந்த டயலுக்கோட ஸ்க்ரூ 2யும் நம்ம கழட்டிட்டு நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக இப்போ கழட்டி எடுத்துக்கலாம். ஓகே, டாப் கவர் கழட்டியாச்சு. அடுத்தது மீட்டர் கிளாஸ் கழட்டிக்கலாம். மீட்டர் கிளாஸும் கழட்டியாச்சு. இப்போ திருப்பி காட்டுற பாருங்க. இப்போ டயல் செட்டு 3 வரும். ஆர்பிஎம் மீட்ரு ஒன்று, ஃபியூல் மீட்ரு ஒன்று, நம்ம ஸ்பீடோமீட்ரு ஒன்று. இந்த ஸ்பீடோமீட்டரோட கேபிள் ஜாயின் பண்ணுற இடத்த நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா அது வெளியே வந்துடும். இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைட்டாக அந்த பேஸ்ட் போட்டிருப்பாங்க. ஏபிஎஸ் லைட்டுக்கு வந்து பேஸ்ட் போட்டிருப்பாங்க. லைட்டாக அது ஒட்டும். அதனால் கொஞ்சம் டைட்டாகும், வேறு இதில். இதை நான் உங்களுக்கு எதனால் இது மாற்றுறோன்றதை நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். இப்போ இன்னர் விட்டு நம்ம ஸ்பீடோமீட்டர் அந்த கேபிள் திருப்ப முடியல, ஃபுல்லாக ஜாம் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் இந்த இது போயிடுச்சு. நான் உங்களுக்கு புதுசில் ஒன்று நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுது பாருங்கள். மீட்ரு ஓடுறது தெரியுதுங்களா? 10 வரைக்கும் நகருது பாருங்கள். இது அந்த இடத்துல ஜாம் ஆகிட்டனால தான் நம்ம ஸ்பீடோமீட்ரு நம்ம அந்த டயல் மட்டும் இப்போ மாற்றுறோம். உட்கார வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏபிஎஸ்க்கு லைட்டுக்கு தேவையான சுவிட்சு ஏபிஎஸ் லைட்டுக்கு தேவையான போர்டும் அந்த ஒயரிங் வந்து அந்த மேல் சைடு போகும். அது கொஞ்சம் இடிக்கும். அதை கொஞ்சம் லைட்டாக நவுத்தி விட்டுட்டு நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா ஈஸியாக உட்காந்துக்கும். ஓகே, இப்போ இதுக்கான ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ நம்ம கழட்டினோம் இல்லையா, அந்த ஸ்டார் ஸ்க்ரூ 2 போட்டுக்கலாம். அடியில் கை வைக்கும்போது அந்த முள் மேலே நம்ம டச் பண்ணாமல் வச்சுக்கணும். இல்லைன்னா முள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஈஸியாக கட் ஆகிடும். உடனே கட் ஆகிற அளவுக்கு மெல்லிஸாக இருக்கும். அதனால் கீழே கை வைக்கும் போது கொஞ்சம் பார்த்து கை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. நம்ம முள் மேலே நம்ம கை டச் பண்ணாத அளவுக்கு நம்ம கை வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த 2 ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். அது ஸ்பீடோமீட்டர் அப்படியே நின்றுக்கும். இந்த டயல் வந்து அப்படியே நின்றுக்கும். அடுத்தது நம்ம மீட்டர் கிளாஸ் போட்டுக்கலாம். மீட்டர் கிளாஸ் போடும்போது இந்த பின்னு இருக்குது தெரியுங்களா, இந்த ரீசெட் பின்னு. இந்த ரீசெட் பின்னு வந்து நம்ம அதில் கரெக்டாக உட்கார மாதிரி வச்சு போடணும். இல்லைனாக்கா இந்த ரீசெட் பின்னு வந்து கரெக்டாக உட்கார வைக்கலைனாக்கா நமக்கு கரெக்டாக உட்காரலாம்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த லப்பரில் வந்து பூட்டில் வந்து உட்கார வச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் இருக்கணும் இரும்பு. அந்த ஸ்டில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எண்டு வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக உட்காந்துருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம மீட்டர் கிளாஸ் டாப் கவர் போட்டுக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காலத்துனா இந்த 6 ஸ்க்ரூவை நம்ம போட்டுட்டோம்னா இப்போ மீட்ரு வந்து மாற்றின வேலை முடிஞ்சது. இந்த சிம்பிளான வேலைக்கு நம்ம மீட்ரு அசம்பிளியே மாற்ற தேவையில்ல. மணி தான் வேஸ்ட் ஆகும். அதுக்கு தான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறேன். செட்டாக மாற்றினதுனால நமக்கு பணம் தான் வேஸ்ட் ஆகும். அது இல்லாமல் நம்ம அந்த மீதி பொருளும் நமக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. நம்ம வீட்டில் கொண்டு போய் எங்கே கடப்பில் தான் போடுவோம். அதுக்கு பதிலாக நம்ம டயலை மட்டும் மாற்றிக்கிட்டோம்னாக்கா நமக்கு அதுவே போதும். ஏன்னா நமக்கு தேவை என்ன ப்ராப்ளமோ அதை அரெஸ்ட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஒர்க்கு. தேவையில்லாத ஸ்பேர்ஸ் மாற்றுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் மறுபடியும் நான் வீடியோ போடக்குள்ள உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.